பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட எபேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக்கோங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். யாருக்கு சொந்தமானவர்கள்? இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமானவர்கள். இயேசு கிறிஸ்துவோட மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவோன்னு என்பதற்கு நமக்கு யாரா? ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்துக்கு அச்சாரமா இருக்காராம். லைக் ஒரு சீல் போட்டுடுறாராம். எஸ் அப்படின்னு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு எஸ் ஆக்கப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவோட புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் நம்ம பாத்திரவான்களா எப்படி இருப்போமா? நம்ம ஒரு சொந்தமானவர்களா இருப்போம் அப்படின்னு ஆவியானவரே நமக்கு அச்சாரமா இருக்கார். ஆமீன். ஸோ இப்படி ஆவியானவர் நமக்கு அச்சாரமா சாட்சி கொடுக்கறதுனால நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு அவரோட கீர்த்திக்கும் புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் நம்ம சொந்த ஜனங்களா இருக்கிறோம். அதற்கு ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். இது எப்படின்னு பாக்குறீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது எப்படி? இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் உள்ள தேவன், அவர் ஒருவரே ரட்சகர்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு யாரு கொடுக்கறது? அது ஆவியானவர் தான். ஆவியானவர்னால தான் இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள தேவன் நம்ம அறிந்து கொள்ள முடியும், அவர் ரட்சகரா ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ அவரோட சொந்த ஜனம் ஆகிறதுக்கு ஆவியானவரே நமக்குள்ள அச்சாரமாக நம்மளை அபிஷேகம் பண்ணி நமக்குள்ள உணர்வுள்ள ஆவியை கொடுத்து அவருக்கு சாட்சிகளா வாழும்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சொல்லுகிற எனக்கும் கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் துதிக்கும் மகிமைக்கும் ஆண்டவரை புகழ்ச்சிக்கும் பாத்திரம் சொந்த ஜனமாக எங்களை ஆவியானவர் நீர் அச்சாரமாக ஆண்டவரே எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துக்கு சொந்த ஜனமாக அவரோட கீர்த்தி புகழ்ச்சிக்கும் மகிமைக்கு பாத்திரவான்களாக அவரோட பிள்ளைகளாக எங்களை நீர் மகிமையில சிறந்து விளங்கும்படி எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு அச்சாரமாக இருந்து உறுதுணையாக இருந்து ஆசீர்வதித்து வழி நடப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். அச்சாரமாக அவரே அச்சாரமாக இருந்து, எப்படி ஒரு மாட்டு வண்டிக்கு அந்த ஒரு கீழ் அந்த ஒரு மாடு வண்டி ஓடுறதுன்னா அந்த ஓடுறதுக்கு அந்த ஒரு கீ இருக்கு இல்லையா, அந்த அச்சாரமா அது இல்லைனாக்கா ஓட முடியாது. ஸோ ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால இயேசு கிறிஸ்துவை உணர முடியாது, நம்மளால அவரை என்ன ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துக்கு சொந்த ஜனமா நம்மளால வாழவும் முடியாது. ஆவியானவரே நமக்கு அச்சாரமாக உறுதுணையாக இருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி. ஆவியானவரை தினமும் போற்றுங்க, அவரோட ஆலோசனைப்படி நடந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ.